மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் இரா குமார் இணைந்திருக்கிறார். பேசலாம். அதிமுக எம்எல்ஏக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பட்ஜெட் புக்கு பெரிய பெரிய புத்தகமாக இருக்கும். பட்ஜெட்டு கூட இந்த பொருளாதார அறிக்கை அதெல்லாம் இருக்கும். எல்லாம் எடுத்து வீசுகிறாங்க கலைஞர் நோக்கி. திமுக எம்எல்ஏக்கெல்லாம் கலைஞரை சூழ்ந்து வெளியில் கூப்பிட்டு போயிட்டாங்க. மற்ற திமுக எம்எல்ஏக்கெல்லாம் ஆவேசமாக ஜெயலலிதா நோக்கி பாய்ந்தாங்க. அடிக்க பாய்ந்தது உண்மை. பச்சை பட்டு எடுத்து சொல்லிட்டு அடிக்கிறார். அந்த அடித்ததில் தான் அமைச்சர் வீரபாண்டி ஆரம்பித்து இந்த இடத்துல நெத்தியில் நீளமாக காயம். அவர் புடவை கழிச்சுக்கிட்டு தலையை பிடிச்சி இழுத்து விட்டுக்கிட்டு ஐயோ என்ன இப்படி பண்ணிவிட்டாங்கன்னு சொல்லி. ஒரு பெண் அப்படிங்கும்போது அவங்கள என்ன நடந்திருந்தாலுமே தாக்க முற்படுவதுமே தவறுதான். பெண்ணுன்னு இங்கே பேசக்கூடாது. ஒரு பெண் அப்படின்றீங்கல்ல, ஒரு முதலமைச்சரை பார்த்து புத்துடாவணும்னு சொல்லலாமா? சேலையை பிடிச்சித்தான் முந்தானில பின்னால் எப்படிங்க கிழியும்? சேலையை பின்னால் இருந்து அழுத்தாங்க. 34 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா புடவை பிடிச்சி எடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்தாங்களா? இவங்க தெரியுமா இப்போ என்ன நடந்ததுன்னு தெரியுமா? அரசியல் திணை நிகழ்ச்சியில இணைந்தமைக்கு மகிழ்ச்சி சார். நாடாளுமன்றத்துல மும்மொழி கொள்கை தொடர்பான விவாதங்கள் ரொம்ப காரசாரமாக போயிட்டு இருக்கு. அவையே முடங்கும் அளவுக்கு இரு அவையுமே போயிட்டு இருக்கு. இந்த மும்மொழி கொள்கை விவகாரத்துல ஜெயலலிதா அம்மா இங்க வந்தாங்க. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அவங்களுக்கு சட்டமன்றத்துல ஒரு சம்பவம், சேலையை பிடித்து இழுத்தாங்க. நீங்கள்லாம் நாகரிகத்தை பத்தி பேசலாமா அப்படின்னு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேட்டிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். அது பாஜகனுடைய வேலையே இதுதான், மடை மாற்றுவது. ஏதாவது ஒரு பிரச்சனையை கேள்வி கேட்டோம்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. வேற ஏதாவது ஒன்று எடுத்து பேசி அதை பற்றி விவாதத்தை மாற்றி விடுறது. இந்த மடை மாற்று வேலையெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்காது, மற்ற இடத்துல நடக்கலாம். இந்த மடை மாற்றத்துக்காக தான் ஜெயலலிதா அவர்கள், அது நடந்து 35 ஆண்டுகள் ஆகுது. கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தப்ப இந்த அம்மா எங்கே இருந்தாங்க? அரசியலே தெரியாது, ஒரு சேல்ஸ் கேர்ள். இப்போ அவங்க இப்போ இவங்க பார்த்தாங்களா, பத்திரிக்கை கூட படிச்சிருப்பாங்களான்னு தெரியாது. யாரோ சொல்கிறத கேட்டுக்கிட்டு அப்போ ஜெயலலிதா சட்டமன்றத்தில் புடவை பிடிச்சி இருந்தீங்களே, அது என்ன நாகரிகமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, அன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, அன்றைக்கி பட்ஜெட். இப்போ கலைஞர் முதல்வர், அவர் தான் நிதியமைச்சராக இருப்பார். ஓகே, உண்மை. அவரே தான் நிதியமைச்சர். அவர் எப்போ 69 முதலமைச்சர் ஆனாரோ அதுலேருந்து அவர் தான் நிதியமைச்சர். 2006 தான் பேராசிரியர் நிதியமைச்சர் ஆனார். ஓகே. உள்துறையும் நிதியும் அவரே தான் வச்சுப்பார். சரி. அவர் தான் பட்ஜெட் வாசிப்பார். எப்பவுமே நின்றுட்டு கையில் வச்சுட்டு தான் வாசிப்பார் பட்ஜெட் புத்தகத்தை. அன்னைக்கு அவர் உளவுத்துறை தகவல் கிடைச்சி இப்போ இருக்கிற மாதிரி கேப்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் மாற்றினது. என்ன பண்ணுவாங்க, நடுவில் ஒரு டேபிள் இருக்கும், இந்த அகலத்துக்கு ஒரு டேபிள் இருக்கும், ஒரு 2.5 அடி அகலத்துக்கு ஒரு டேபிள் இருக்கும். துணி போனாங்கன்னா அங்கேருந்து முதலமைச்சர் ஜெயலலிதா, இந்த பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் 2 பேரும் அந்த டேபிள் இப்படி சாஞ்சிக்கிட்டு பேசிக்கிட்டதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். யாரு? கலைஞர் அவர்களும் கலைஞரும் ஜெயலலிதா முதல்வரும் பேசுறதா பார்த்துருக்கேன். அந்த அளவு தான் அவங்களுக்கு இருக்கும், கேப் இருக்கும். அப்போ முதலமைச்சர் கலைஞர் அந்த போடியம் மாதிரி ஒன்று வச்சுட்டு அது மேலே வச்சுட்டு படித்தார். போடியம்னா டேபிள், ஒரு டேபிள் மாதிரி, சின்ன டேபிள் அப்படி வச்சுட்டு அது மேலே வச்சுக்கிட்டு படித்தார் பட்ஜெட் புக்கை. படிக்க ஆரம்பிக்கும்னே இந்த அம்மா என்ன பண்ணிட்டு, நீ ஒரு கிரிமினல், பட்ஜெட்டை படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தம் போடுது. சத்தம் போடும்போது இவங்களுக்குள்ள வாக்குவாதம் போகுது. ஒரு கடத்துல கலைஞர் என்ன பண்றார், மைக்கை பிடிச்சிக்கிட்டு மூடிக்கிட்டு ஏதோ சொல்றார். மைக்கு மூணத்தால என்ன சொன்னான்றது எங்களுக்கு பத்திரிகையாளர் காதில் விழல. அதுக்கு பிறகுதான் என்னாச்சு, படிக்கக்கூடாது தடுக்கணும் சொல்லி ரொம்ப நம்ம ஆவேசமாக பேசவும், அது மீறி படிக்க போகும்போது குத்துடாவன அந்த கலைஞர் ஏதோ சொல்லவும் குத்துடாவணும்னு சொல்லி பின்னால் அந்த செங்கோட்டையன்ட்டு இந்த அம்மா சொல்லுது.
அவரு பாயிறாரு கலைஞர் கலைஞரை அடிக்க நோக்கி. பாயறாங்க. பாயும்போது கலைஞர் என்ன பண்ணா டக்குன்னு இப்படி முகத்தை திருப்பிடுறாரு. திருப்பி இப்படி கண்ணாடியில் இப்படி பட்டு கண்ணாடி போய் கீழே விழுது. ஓஹோ. உடனே அவர் கீழே உட்காந்துடுறாரு, சோஃபாவில் உட்காந்துடுறாரு. இந்த அதிமுக எம்எல்ஏக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த பட்ஜெட் புக்கு பெரிய பெரிய புத்தகமாக இருக்கும், பட்ஜெட்டு கூட இந்த பொருளாதார அறிக்கை அதெல்லாம் இருக்கும், எல்லாம் எடுத்து வீசுகிறாங்க கலைஞரை நோக்கி. அவர் உட்காந்துட்டனால இந்த இங்கேருந்து அந்த சின்ன டேபிள் இருக்குல்ல போடியம், அது தடுத்துக்குச்சு அவர் மேலே விழாமல். இல்லைன்னா அன்றைக்கி என்ன நடந்துக்கும் தெரியாது. அப்போ அவருக்கு வயதானவர் தானே, தலையில் போய் பட்டுனா முடிஞ்சு வச்சு என்ன நடக்கும் தெரியாது. உட்காந்துட்டு உடனே திமுக எம்எல்ஏக்கெல்லாம் கலைஞரை சூழ்ந்து வெளியில் கூப்பிட்டு போயிட்டாங்க. வெளியில் கூப்பிட்டு பக்கத்துலேயே ஒரு வசந்த மண்டபம்னு ஒரு இருக்கும், ஏதாவது அவசர ஆலோசனை நடத்தணும்னா நம்ம சட்டசபை விட்டு வெளியில் போய் அங்கே உட்காந்து பேசுவாங்க, அங்கே கூப்பிட்டு போயிட்டாங்க. நேரடியான தாக்குதல் இவங்க இருவருக்கும் இல்லை. அதன் பிறகு என்னாச்சு, மற்ற திமுக எம்எல்ஏக்கெல்லாம் ஆவேசமாக ஜெயலலிதா நோக்கி பாய்ந்தாங்க. அடிக்க பாய்ந்தது உண்மை. அந்த அம்மா உடனே பாயறாங்கன்னு டக்குன்னு சோஃபா, இப்போ 3 பேர் உட்கார மாதிரி எனக்கு வந்து சோஃபா, அதில் அப்படியே படுத்துக்கிட்டாங்க அந்த அம்மா குனிஞ்சி. குனிஞ்சி படுத்த உடனே அவங்க மேலே அடி விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக திருநாவுக்கரசரும் பிறகு திருநாவுக்கரசர், அப்போ திருநாவுக்கரசு, KKSR ராமச்சந்திரன் 2 பேரும் அந்த அம்மா சுற்றி அப்படி கூண்டு கட்டின மாதிரி ஆல்மோஸ்ட் அப்படியே சுற்றி கூண்டு கட்டின மாதிரி அப்படி மறைச்சிக்கிட்டாங்க. அதன் பிறகு தான் இப்போ திருநாவுக்கரசர் என்ன பண்ணார், எழுந்து ஒரு பச்சை பெல்ட் போட்டிருப்பார், பார்சாய் பெல்ட்னு சொல்லுவாங்க, அதுலேயும் பணம்லாம் வச்சுக்கலாம், அந்த மாதிரி பச்சை கலர் அந்த காலத்து தாத்தா பழைய ஆட்கள்லாம் போட்டிருப்பாங்க. அவர் ரொம்ப நாள் போட்டுருவார், இப்போ போட்ட காலத்தில் நான் அவரை 10 நாள் ஆச்சு. அந்த பச்சை பெல்ட் எடுத்து சொல்லிட்டு அடிக்கிறார். அந்த அடித்ததில் தான் வந்து அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகத்து இந்த இடத்துல நெத்தியில் நீளமாக காயம், அதில் அந்த இது இருக்கும், அதனால இரும்பு பக்கில்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், தாத்தா போட்டுருப்பாங்க, அதை அடித்து காயமாச்சு. அதோட சட்டசபை இந்த அம்மா வெளியில் போயிடுச்சு. அவர் புடவை கழிச்சுக்கிட்டு தலையை பிடிச்சி இழுத்து விட்டுக்கிட்டு ஐயோ என்ன இப்படி பண்ணி விட்டாங்கன்னு சொல்லி. அந்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா ஒரு பெண் அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப கவனமாக தான் இந்த விஷயத்த பேசும்போதே பேசணும். இப்போ நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் போய் ஒரு கேள்வி கேட்டுட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக நம்ம பேச முடியாதுங்க. ஒரு பெண் அப்படிங்கும்போது அவங்கள என்ன நடந்திருந்தாலுமே தாக்க முற்படுவதுமே தவறுதான். இருந்தாலும் அடிச்சுட்டாங்களா? பெண்ணுன்னு இங்கே பேசக்கூடாது. ஒரு பெண் அப்படின்றீங்கல்ல, ஒரு முதலமைச்சரை பார்த்து குத்துடாவணும்னு சொல்லலாமா? அது ரவுடிசம் தானே. ரவுடிகளை எப்படி எதிர்கொள்ள முடியும்? ஒரு ரவுடி எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படி தான் பண்ண முடியும். நீங்கள் பெண்ணுன்னு மட்டுமே பேசிடுவோம், நீங்கள் பெண்ணாக இருக்கிறதுனால பெண்ணு சொல்லி பேசக்கூடாது. இல்லை, என்னதான் இருந்தாலும் ஒரு பெண் அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கைகளை கூட எடுத்திருக்கலாம். என்ன எடுக்க முடியும் வேற? என் கட்சிக்காரங்க அவருடைய அவங்க கட்சி தலைவர், இன்னும் சொல்லப்போனால் அன்னைக்கு மாலை திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடக்குது அறிவாலயத்தில். அப்போ வந்து கலைஞர் கேட்குறாரு, எதுக்கு கொந்தளிச்சிங்க, என் மேலே ஒரு அடி விழுந்தா விழுந்துட்டு போகுது, அமைதியாக இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது எம்எல்ஏக்கள் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? உங்கள் மேலே அடி விழுந்தது இந்த ஆட்சி நிலைக்கு இந்த ஆட்சியே வேண்டாம், அதிகாரமும் வேண்டாம், இந்த பதவி போனால் போயிட்டு போகுதுன்னாங்க. அப்படி உணர்வுள்ள தொண்டர்கள். ஏங்க எங்க அப்பா ஒருத்தவன் அடிக்க வந்தானா நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேனா? ஒரு லேடியா அடிக்க வருது, வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேனா? 2 போடுவோன்னா போட மாட்டான். அதுதான் நடந்தது. ஆனா அவங்க மீது அடி எதுவும் அடிச்சாங்களா? அடி படல. ஜெயலலிதா அம்மாவை அடிச்சாங்களா? சேலையை பிடித்து இடித்தது திமுக. அந்த அம்மா குனிஞ்சிட்டது, குனியும் போது சேலை இந்த பக்கம் வெளியில விடத்தானே செய்யும். அப்போ திருநாவுக்கரசரும் KKSRம் அவர் மேல அடி விடாம கூண்டு கட்டிட்டாங்க. புரியுதுங்களா? அதுக்கு பிறகுதான் அவங்க வந்தவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க. போன பிறகு திருநாவுக்கரசர் இருந்த பச்சை பெல்ட்டை கட்டி அடிக்கிறார். அதில் தான் வீரபாண்டி ஆறுமுகத்துக்கு நெத்தியில் நீளமாக காயம், பெல்ட் அடிச்சு. அதுதான் நடந்தது. அந்த அம்மா உடனே வெளியில் போயாச்சு, கூட்ட அதிமுகலாம் வெளியில் போயிட்டு கவர்னர் மாளிகை வரைக்கும் போய் கவர்னர்கிட்ட போய் பிடியெல்லாம் இழுத்து விட்டுக்கிட்டு, நீங்கள் சேலையை பிடிச்சி தான் முந்தானையில் பின்னால் எப்படிங்க கிழியும்? சேலையை பின்னால் இருந்து அழுத்தாங்க, அப்போ உங்க சொல்கிறபடியே இருக்கட்டும், வாதத்துக்காக வச்சுப்போம். நீங்க அந்த நேரத்தில் எங்கே? அங்கே தான் இருக்கிறோம், சட்டசபையில். ஓகே, உள்ளதான் இருக்கீங்க. அதாவது அவங்க சொல்கிற வாதத்தின்படி சேலையை பிடிச்சி இழுத்ததா சொல்லிட்டோம்.
ம், சேலை இப்படி போட்டிருக்காங்க. ம், இந்த இடத்துல தான் கிழிகள் இருக்கு. இப்ப படம் இருக்கு, இப்ப கூட எடுத்து ம், பாருங்க. ம், சேலையின் முந்தானைன்னு முனி நுழைப்பகுதி தான் கிழிஞ்சிருக்கு. ம், எப்படி முன்னாடி இருந்து இழுத்தா முன்னாடி இழுத்த தோல்ல தான் இருப்பாங்க, இப்படிதான் ம், இருப்பாங்க. ம், அடியில் எப்படி கிழியும்? ம், கிழிச்சு விட்டுட்டு தலையை இழுத்து விட்டுக்கிட்டு நேரம் ஆளுநர் மாளிகைக்கு போய் ம், என்ன இப்படி பண்ணிட்டாங்க ம், அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டு புகார் கொடுத்தாங்க. ம், அதுதான் நடந்தது. ம். அதன் பிறகு இவங்க வந்து அதன் பிறகு ஆட்சி மாறிய இவங்களுடைய பிறகு இன்னும் சொல்றேன் கேளுங்க, நடவடிக்கை. ஆட்சி மாறிய பிறகு அந்த நிகழ்வு சட்டசபை குறிப்புல இவங்க மாத்துனாங்க. ம். என்னன்னு மாத்துனாங்க? என்ன நடந்து அவங்களுக்கு சாதகமா மாத்திக்கிட்டாங்க. ம், ம். என்னன்னு இவங்க மாத்தி மாத்தக்கூடாது. எழுதுனாங்க? இல்ல நான் மாத்தினாங்கன்ற ஒரு வெளியில வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அது மாதிரி ஓகே. சட்டசபை குறிப்பு மாத்தக்கூடாது. ம், அந்த ஆட்சியில இருக்கும்போது என்னதோ அதே தான் இருக்கணும். ம், ம், மாத்தக்கூடாது அப்படின்னா அவை குறிப்பை நீக்குறாங்க. அப்புறம் நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே நாங்க அதை போடுவோம் சேர்ப்போம்னா இப்படியே போயிட்டு இருந்தா அதுக்கு அர்த்தமே இல்லைல்ல. ம், ம், ஆனா அவங்க மாத்தினாங்க, ம், அந்த நிகழ்வை மாத்தினாங்க. ம். அந்த சம்பவம் நடந்த பிறகு அவங்க ஆளுநர் மாளிகைக்கு போறாங்க. ம். போயிட்டு வந்து செய்தியாளர் சந்திப்பு எதுவும் நடத்துனாங்களா? இல்ல அவங்களுடைய நடவடிக்கை அதுக்கு பிறகு எப்படி இருந்துச்சு? ஜெயலலிதா அவங்க அம்மா இனிமே நான் வந்து சட்டசபைக்கு போக மாட்டேன்னு சபதம் போட்டு போனாங்க. ஓகே. அதுக்கு பிறகு முதல்வராக தான் உள்ள வருவன்ட்டு. ஆமா. ஒரு அதன் பேட்டியில பிறகு கூட ஆமா, சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு ஓகே. முதல்வராக வந்தாங்க. ம், அவங்களுடைய நல்ல நேரம் எப்படி வேணா எடுத்துங்க. ம், அந்த தேர்தலில் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார். ம், ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட உடனே என்னாச்சு, 91 தேர்தலில் ஒரு அந்த அப்போ வந்து காங்கிரஸ் தலைவர் வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி. ம், அந்த ஆள் பொய் சொல்றதுல ரொம்ப வல்லவர். நேரம் பார்த்து ரொம்ப பொருத்தமான நேரத்தில் ரொம்ப நம்பும்படி சொல்லுவார். ம், நமக்கே ஒரு நம்பிக்கை வந்துடும் சொல்றது உண்மையா இருக்குமோன்னு. 90 பாண்டிச்சேரி தேர்தல், இந்த ஜெயலலிதாமையார் போயிட்டு தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இரவு திரும்பிட்டு இருக்காங்க பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு. அந்த விமான நிலையத்துக்கு நேரா ம். ஒரு லாரி மோதி. அப்போ இப்போ மாதிரி மீடியெல்லாம் சென்ட்ரல் மீடியெல்லாம் கிடையாது. அப்போ ஓகே. ஒரே ரோடு தான். ஆ. அப்போ வந்து ஒரு லாரி வந்து இந்த கார் மேலே மோதிச்சு, பென்ஸ் கார். ம், 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 அதனால ஒன்றும் பெருசா அவங்களுக்கு அடிபடாமல் தப்பிச்சிட்டாங்க. ஆனால் மருத்துவமனையில் போய் கொஞ்ச நாள் இருந்தாங்க. ராஜீவ் காந்தி கூட வந்து பார்த்துட்டு போனார். ம். இப்ப என்ன கழுத்துல பண்ணிட்டாரு, பெல்ட் போட்டிருந்தாங்களே அந்த அது சமயத்துல? கழுத்து வலி வந்ததுனால போட்டது. ஓஹோ! ஓகே. விபத்துனால கிடையாது, விபத்துனால. அதுக்கு முன்னாடியே அது. ம், அப்ப வந்து உடனே வாழப்பாடி ராமமூர்த்தி என்ன பண்ணாரு, ஜெயலலிதாவை கொல்ல சதி, லாரி ஏற்றி கொல்ல திமுக சதி, திமுக தான் லாரி எடுத்து அடிச்சிச்சு அப்படின்னு. அதுக்கு ஒரு ஆதாரம் என்ன சொல்றாருன்னா, ம், இந்த லாரியில மேல ஏதோ ஒரு அந்த அம்மன் துணை ஏதோ ஒன்று போட்டிருப்பான் இல்லையா, ம், அதுக்கு 2 பக்கமும் வந்து திமுக கொடி வரைஞ்சிருக்கு. ஒரு புத்தி. அப்படியே அவர் சொல்றது திமுக சதி பண்ணதா இருக்கட்டும், ஒரு திமுக கொடி போட்டதை வந்து லாரியை போட்டு மோதுற அளவுக்கு திமுக முட்டாளா இருக்கான் சொல்லுங்க. பிறகு என்னாச்சு? அந்த சம்பவத்துல என்ன முடிவு எட்டுச்சு? அதுக்கப்புறம் வந்துட்டு கொண்டு போய் பண்ணாங்க. அப்புறம் அந்த கேஸே வந்து ஒரு 6 மாசத்துல கேஸ் நடந்து ம், அவர் வந்துட்டு அலட்சியமா கார் ஓட்டினார் சொல்லி அவர் 1500 அபராதம் போட்டு ம், வெளியில் அனுப்பிச்சாச்சு. அது ம், சும்மா அந்த பத்திரிகையில ஒரு நாள் பரபரப்பு செய்தி வந்துச்சு, அவ்வளவுதான். ம், அதே போல ம், 91ல ஒரு ராஜீவ்காந்தி படுகொலை பண்ணப்பட்ட உடனே ம், திமுக சதி, திமுக தான் காரணம் ராஜீவ் கொலைக்குன்னு சொல்லி உடனே ஒரு அறிக்கை விட்டார். ராத்திரியே ம், அறிக்கை விட்ட உடனே அது பரவி இரவோட இரவா திமுக தேர்தல் அலுவலகம்லாம் கொளுத்தப்பட்டது. ம், திமுக கொடி கம்பங்கள்லாம் வெட்டி சாய்ச்சாங்க. ம், கலைஞருடைய பிரச்சார வேனை எரிச்சிட்டாங்க. பெரும் கலவரம். கலவரம் நடக்காத ஒரே இடம் வந்து கும்பகோணம் மட்டும்தான். ஆனா அப்ப கோசி மணி வேட்டியை கட்டி மறிச்சு கட்டிட்டு வந்து ரோட்ல நின்ட்டாரு, எவன்டா வரவன்ட்டு. மற்றது பூரா வெட்டி இது பண்ணிட்டாங்க. அது அடுத்த கொஞ்சம் தேர்தல் ஒரு வாரம் தள்ளி வச்சு நடத்தினாங்க. அப்ப என்ன ஆச்சு, அந்த ஒரு அனுதாபம், ஆமா. ராஜீவ் கொலை ஒரு அனுதாபம், அது திமுக தான் காரணம்னு சொல்லவும் மொத்தத்துல எழும்பூர் தொகுதி வந்து ஒத்தி வச்சிருந்தாங்க. ம், துறைமுக தொகுதியில கலைஞர் மட்டும்தான் வெற்றி பெற்றார். ஒரே ஒரு இடம் திமுக. அவர் உடனே ரிசைன் பண்ணிட்டாரு. அப்ப தமிழ் குடிமகன் சபாநாயகர் மட்டும் ஆட்சி போனாலும் அவர் இருந்துகிட்டே இருப்பார். ம், அடுத்த சபாநாயகர் வரைக்கும் அவர் இருப்பார். ஒரு வேலையும் இருக்காது, ம், ஆனா சபாநாயகர்னு இருப்பார். ம், அதனால அவருக்கே அவர் வந்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டார். ம், அவருக்கு பிறகு அதுல துறைமுக செல்வராஜன் சொல்லி ம், வெற்றி பெற்று வந்தார் திமுகவில். ம், இங்க இதுல வந்து பரிதியெல்லாம் எழுதி வெற்றி பெற்று வந்தார். இதுல
எழும்பூர் தொகுதியில். அடுத்த 3 மாசத்துல எழும்பூர் நடக்குதுங்க. ம். கலைஞர் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகல. ம். வெற்றி பெற்றுட்டாரு. ஓட்டு போட்டா வெற்றி பெற்று வாயா, இல்லைன்னா போயான்ட்டாரு. ம். இல்லாட்டா போட்டு விடு அப்படின்னு ம். வெற்றி பெற்று வந்தார். ம். அப்போ நடந்திருந்தால் பரிதியும் போயிருப்பார் ம். ம். அந்த பொய் அலையில. ஆனா அந்த 91ல அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ராஜீவ் ரத்தத்தால் தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னு காங்கிரஸ் உங்களுக்கு ரிப்ட் வந்துச்சு. ம். ராஜீவ் ரத்தத்தால் தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னு. ராஜீவால நான் வரல, நான் என்னுடைய செல்வாக்குல வந்தேன். இந்த அம்மா அது பெரிய ஃபைட்டு போயிடுச்சு 2 பேருக்கும். அதனால கூட்டணியே வேண்டான்ற அளவுக்கு போய் தான் 96ல ம். அந்த ஃபைட்லாம் நடந்து மூப்பனார் வந்து வெளியில வந்தது. ஓகே. நரசிம்மராவ் வந்து கூட்டணி வச்சுட்டார். ம். மூப்பனார் வந்து வெளியில வந்துட்டார். இவ்வளவு பெரிய ஆட்சி மாற்றத்திற்கே காரணமான அந்த ஒரு சம்பவம் சொல்றீங்க. ஆனா அந்த ராஜீவ்காந்தி அவர்கள் அந்த கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில ஜெயலலிதா அம்மா அவர்களுமே கலந்து கொள்வதாக இருந்தது. கடைசி நேரத்துல அவங்க வரல அப்படின்னு ஒரு தகவல் வந்து நெடுங்காலமாக அது பேசப்படுது. அது உண்மை. அது மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. ஆ. ஆனா அதை எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியல. ம். ஆனா வந்து சோனியா காந்தியும் இந்த அம்மாவும் கூட்டணி வச்சப்போ 2001 நினைக்கிறேன். ம். அப்ப வந்து இவங்க வரதா ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கதா இருந்து ம். இந்த அம்மா வருவாங்க அந்த அம்மா வெயிட் பண்ணி ம். வரல. ம். அது மாதிரிலாம் அவங்க வந்து அவமானப்படுத்தினாங்க ம். சோனியாவை. அது எனக்கு நல்லா நினைவு இருக்கு. ம். ஆனா இது மாதிரி ஒரு பேச்சு உண்டு. ம். ராஜீவ் காந்தி இவங்களை கலந்துக்கிறதா ஆமா கூட்டணியில கலந்துக்கிறதா. தான் அன்னைக்கு இருந்தாங்க. ஆமா கூட்டணியில இருக்கும்போது கூட்டணி கட்சி தலைவர் வராருன்னா அப்ப இங்க மாநிலத்துல இருக்கக்கூடிய கூட்டணி 89ல இவரும் கூட்டணி வருவாங்கல்ல. கிடையாது. 89ல காங்கிரஸ் அதிமுக கூட்டணி கிடையாது. ஏன்னா அதிமுக வந்து 2ஆ பிரிஞ்சிச்சு. ஜார்ஜ் ஆமா ஆமா. ராஜு என்ன சொல்லிட்டாரு, 2 பேரும் ஒன்னா ஒரே அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக அணி தான் கூட்டணி. ம். இந்த அணி வேண்டாம், எனக்கு அந்த அணி வேண்டாம். ஒரே அணியா வந்தீங்கன்னா கூட்டணி, இல்லாட்டா வேண்டான்ட்டாரு. ம். ம். அதுக்கப்புறம் காங்கிரஸ் அப்போ வந்து தனிச்சு நின்னுது. மூப்பனார் தான் தலைவர், காங்கிரஸ் ம். கட்சி தலைவர். ம். தனிச்சு நின்னுது. தனித்து நின்று மூப்பனார் வந்து அப்ப 26 இடம் ஜெயிச்சது ம். காங்கிரஸ். ஜானி ஜே அணி அப்படின்னு பிரிந்திருந்த நேரத்திலயும் ஜெயலலிதா அணியினருக்கு தான் காங்கிரஸ் சப்போர்ட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே, அது உண்மை? இல்ல அதுல தான் பிரிஞ்சது தான் ஈவி.கே. சிலங்கோவன் அவங்க எல்லாம் அந்த சிவாஜி கணேசன் அணி இருக்கு பாத்தீங்களா, அவங்க பிரிஞ்சு ஜானகி அணியை இது பண்ணேன். அதுலதான் சட்டசபையில கலவரம் வந்தது அதுக்கு பிறகு. அதனால வந்துட்டு அங்க பெரிய அடித்தடி புள்ள போலீஸ் பூந்து தடி அடிலாம் நடந்துச்சு. நான் ஜானகி முதல்வராக இருக்கும்போது ஓட்டு எடுப்பு நடந்தப்ப ஜானகி முதல்வர் ஆயிட்டாங்க. ஜெயலலிதாவுக்கு 35 பேர் தான் எம்எல்ஏக்கு ஆதரவு வந்துச்சு 2ஆ பிரிஞ்சப்ப. மற்றது ஆர்.எம். வீரப்பன் தான் அவர் வந்து ஜானகியை முன்னிறுத்தி அவர் தான் ஃபுல்லா எல்லாம் பண்ணாரு. அந்த எம்எல்ஏ இப்ப மாதிரி தான் அந்த கூவத்தூர்ல நடந்தது பாத்தீங்களா, அது போல இந்த பிரசிடென்ட் ஹோட்டல் இருக்குல்ல ராயப்பேட்டையில ராதாகிருஷ்ண சாலையில, அதுல கொண்டு போயிட்டு எல்லா எம்எல்ஏக்களும் தங்க வச்சாரு ஆர்.எம். வீரப்பன். அவங்க என்ன பண்ணாங்க, திருநாவுக்கரசரும் KKSSரும் ஜெயலலிதாவுக்கு ஆதரவு. அந்த 35 எம்எல்ஏக்களை கூப்பிட்டுக்கிட்டு வட மாநிலங்கள் டூர் போயிட்டாங்க, பாம்பே அங்கங்கன்னு. யாராவது புடிச்சுன்னு போயிடக்கூடாதுன்ட்டு வாக்கெடுப்பு நடக்கிற அன்னைக்கு தான் அவங்க வந்தாங்க. அதுல தான் வந்து காங்கிரஸ் வந்து எதிர்த்து ஓட்டு போடுறதா இருந்தது. அதுல காங்கிரஸ்குள்ள ஒரு கோஷ்டி எப்பவுமே இருக்குல்ல காங்கிரஸ்ல, அதுல ஒரு கோஷ்டி ஆதரிக்க போய் அவங்களுக்குள்ளே சண்டை வந்து, உண்மையில சண்டை வந்து அவங்களுக்குள்ள ஆரம்பிச்சதுதான் காங்கிரஸ்குள்ள. ஒருத்தவங்க நெடித்தள்ளி சண்டை போட அவங்களுக்கு அதிமுக அவங்களுக்கு ஆதரவான நீங்க அதிமுக இறங்க பெரிய தகராறு. போலீஸ் உள்ள வந்து தேவாரங்க கமிஷனர் போலீஸ் உள்ள வந்து தடியடி நடத்தி எம்எல்ஏக்கள் மீது தடியடி நடத்தி கலைச்சாங்க கலவரத்தை. அதுல ரத்த காயம்லாம் வந்துச்சு நிறைய பேருக்கு. திமுக எம்எல்ஏக்கெல்லாம் நமக்கு ஏன் வம்புன்னு ஒரு பக்கம் ஒதுங்கிட்டாங்க. அப்ப ஜானகி அணி சார்பில் ஆதரவு கேட்டு கலைஞரை போய் ஆர்.எம். வீரப்பன், சாமிநாதனும் வி.வி. சாமிநாதனும் போய் பார்த்தாங்க. அவர் வந்து கட்சியில வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கட்டி விட்டுட்டாரு, ஆதரவு கொடுக்க மாட்டேன்ட்டாரு. நாடாளுமன்றத்துல நிர்மலா சீதாராமன் இந்த சம்பவத்தை பேசுவது இது முதல் முறை அல்ல. இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு ஆண்டுக்கு முன்பு நினைக்கிறேன் முறை பேசியிருக்காங்க. அப்பவும் இதே போல இந்த பேட்டியை நான் கொடுத்துருக்குறேன். நான் கேட்கறது என்னன்னா, நீங்க கேள்வி கேட்டா ஒரு 40 எம்பிக்கள் தமிழ்நாட்டு எம்பிக்கள் நாகரிகம் தெரியாதவர்கள், நாகரிகமற்றவர்கள் சொல்றேன்னா அந்த 40 பேர் யாரு? தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். 39க்கு 39 100%. நீங்க ஏதோ 2 பேர் அதிமுக, ஒரு பிஜேபி, ஒருத்தவங்க வேற ஏதாவது ஒரு கட்சி 2 பேர் இருந்தா கூட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் சொல்ல முடியாது. 39 மொத்தமா 100%
100க்கு 100 வெற்றி பெற்று போகும்போது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் அவங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதிகள். அவங்க நாகரிகமற்றவர்கள் சொன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை நாகரிகமற்றவர்கள் சொல்றாதான் பொருள் கொள்ளப்படும். இல்ல ஒரு எம்பியே சொன்னா கூட தமிழக மக்களை சொல்வது ஒரு எம்பி சொன்னாலும் தப்பு. இவங்க கேக்குறாங்க எம்பிக்களை தானே சொன்னாங்க, அது தமிழ்நாட்டு மக்களை அவமதிச்சதா திசை திருப்புறாங்க அப்படின்னு சொல்லி. அது எப்படி எங்க ஒரு சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்னா இந்துக்களை படுகொலை பண்ணணும்னு சொல்றாருன்ட்டு போய் சொல்றான். நீங்க வந்து மக்களுடைய பிரதிநிதியா போறவர் நாகரிகமற்றவர் சொன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாகரிகமற்றவர் தேர்ந்தெடுத்தாங்கன்னா நாகரிகமற்றவன் தான் நாகரிகத்தை தேர்ந்தெடுப்பான், நல்லவனை தேர்ந்தெடுப்பான். அப்போ வந்து நாகரிகமற்றவர்களும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை அவமதிக்கிறாரு. அதை பத்தி பேசுனா 34 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா புடவை பிடிச்சி திட்டீங்களே அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்தாங்களா? இவங்க தெரியுமா அப்ப என்ன நடந்தது தெரியுமா? அரசியல் தெரியுமா? அப்ப எங்கோ சேல்ஸுகளை இருந்துட்டு இப்போ வந்துட்டு மக்களே சந்திக்காத 3வது முறையா அமைச்சராகிற ஒருத்தங்க நீங்க இங்க வந்து நின்றுக்கிட்டு நாங்க பேசுறோம். அதுவும் எப்ப பேசுவாங்க தெரியுங்களா? இவங்க வெளிநாடு பண்ணப்போ தான் எல்லாம் பேசுவாங்க, இருக்கும்போது பேச மாட்டாங்க. நான் கேட்குறேன், டபுள் இன்ஜின் சர்க்கார் இருந்தா மாநிலம் வளர்ச்சி பெற்று அப்படியே பாலாறும் சேனாரும் ஓடும், அங்கேயும் பாஜகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்கல்ல. மணிப்பூர்ல யாருடைய ஆட்சி? 2 வருஷமா எரிஞ்சிட்டு இருக்குல்ல. ஒரு பிரதமர் அங்க போனாரா? மணிப்பூரை பத்தி பேசுறதுக்கும் இவங்களுக்கு எல்லாம் தகுதி இல்லைன்னு சொல்லி ஒரு லிஸ்டே போட்டிருக்காங்களே. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல என்ன பண்ணீங்க? எந்த நடவடிக்கையும் எடுக்கல. கள்ளக்குறிச்சியில வந்து விசச்சாராயம் சாவு என்ன பண்ணீங்க? ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு. ஆணவ கொலை படுகொலைக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எதுலயுமே நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு ஒரு லிஸ்ட் வாசிச்சிருக்காங்க. என்ன நடவடிக்கை எடுக்கல உங்களுக்கு என்ன தெரியும்? விசச்சாராய வழக்குல விசச்சாராயம் எந்த ஆட்சியில் நடக்கல. இதெல்லாம் வந்து சமூக கேடு. இது வந்து லா அண்ட் ஆர்டர் கிடையாது. இதெல்லாம் ஒரு சமூக கேடு, சமூகத்துக்கு நடக்கிற ஒரு தவறான தகவல். அதை வந்து லா அண்ட் ஆர்டர் உடனேலாம் பேச முடியாது. அது அரசு மொத்தத்துக்கும் பொறுப்பெடுக்க முடியாது. சாராயம் ஓடாமல் தடுக்கிறது நடவடிக்கை எடுத்துருக்காங்க. உடனடியாக எஸ்பி மாத்துறாங்க, டிஐஜி மாத்துறாங்க, நடவடிக்கை எடுக்காமல் இருந்தது உங்களுக்கு தெரியுமா? அப்போ என்ன தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பேசிட்டு இருக்கு நீ நிர்மலா சீதாராமன். உடனடியாக டிஐஜி மாற்றினாங்கல்ல, எஸ்பி மாற்றினாங்கல்ல, இன்ஸ்பெக்டர் வரைக்கும் மாற்றிருக்காங்க. அவ்வளோ நடவடிக்கை எடுத்திருக்காங்களே, எடுக்காமல் இருந்துச்சு. அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்துச்சுன்னா அதில் என்ன நடவடிக்கை எடுக்கல. இன்னும் சொல்லப்போனால் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பொறுப்பு நடந்ததுக்கு பொறுப்பேற்க வேண்டியவர், அந்த பெண்ணு வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதுக்கு பொறுப்பேற்க வேண்டியவர் வந்து ஆளுநர் RSS ரவி. அவர் RSS ரவி தான். அவர் எப்போ அப்படி ஆகிட்டார். நான் அவர் எப்பவுமே எல்லா வேட்டிலும் RSS ரவி தான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே வந்து இவரை போயிட்டு வள்ளலார் வந்து சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம்ன்றார். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும்னு பாடினார். மதத்தை பேய் பிடிச்ச மாதிரி இந்த மத உணர்வை பேய்ன்றது பேய் பிடிச்சதுன்னு. பேய் பிடிச்சவன் வந்து நேரடியாக இருப்பான நியாயமாக பேசுவானா? என்ன பேசுவான்னு தெரியாது, ஆட்டி வைக்கும். அந்த மாதிரி மதம்ன்ற பேய் வந்து நம்மளை ஆட்டி வைக்கும், அது பிடியாதிருக்க வேண்டும் சொல்லி பாடுறாரு. அவரை போய் சனாதனத்தின் உச்ச நட்சத்திரங்கிறாரு. அங்கே போயிட்டு தாழ கிடப்போரை தற்காத்து கொள்வதே தர்மம்னு சொல்லி ஐயா வைகுண்ட சாகர் சொல்கிறாரு. அவரை வந்து சனாதனத்தை காக்க வந்தவர் சொல்கிறாரு, சனாதனத்தை அழிக்க வந்தவர் அவர். இந்த மாதிரி பொய்யா சொல்லிக்கிட்டு சிதம்பரம் போய் சிதம்பரத்தில் வந்து இந்த குழந்தைகள் திருமணம் நடக்கவே இல்லை, தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, டார்ச்சர் பண்ணாங்க அந்த குடும்பத்தைன்னு சொல்லி நடந்ததுன்னு ஒரு தொலைக்காட்சியில் ஆதாரத்தோட வீடியோ போட்டோ ஆதாரத்தோட காட்டிட்டாங்க. காட்டின பிறகு நியாயமான யோக்கியமான ஒரு ஆளுநரா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? எனக்கு தவறான தகவல் வந்துச்சு, இல்ல அந்த ஆளுநர் எல்லாத்துலயுமே தலையிடுறாரு அப்படிங்கும்போது இது நடவடிக்கையை துரிதப்படுத்த காவல்துறையினருக்கு உத்தரவிட்டிருக்கலாம் முதல்வர் வாயிலாக. அப்போ ஒரு நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னா அவருக்கு ரைட் இருக்கு, அவருக்கு பவர் இருக்கு. ஆளுநர் மாளிகையில் உட்கார்ந்தபடி உள்துறை செயலாளரை கூப்பிட்டு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, எனக்கு ரிப்போர்ட் கொடுங்கன்னு கேட்கலாம். டிஜிபியை கூப்பிட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவு போடலாம், எல்லாம் செய்யலாம்ல. நடவடிக்கை எடுக்கலாம் தானே செய்யணும். நடவடிக்கை எடுத்துருக்கும் போது அதை செய்யலை. சட்டப்படி உனக்கு என்ன செய்யணுமோ உனக்கு அதிகாரத்தை பயன்படுத்த, அதை பயன்படுத்தாம விட்டுட்டு பொது மேடைகளில் போய் பிரச்சாரம் பண்ணுறது. அதை கேட்டுக்கிட்டு அந்த அம்மா அங்கே பேசிட்டு இருக்கு நடவடிக்கை. நான் கேட்குற மணிப்பூரில் என்ன நடவடிக்கை எடுத்து குறைந்தபட்சம் போனாங்களா சொல்லுங்க? அந்த ஒரு பெண்ணை வந்து நிர்வாணப்படுத்தி அவ்வளோ கேவலமாக கூட்டுட்டு போனது, அந்த வீடியோ வெளியில் வர்ற வரைக்கும் அது பற்றி வாய் திறந்தாரா?
அதுக்கு வந்து ரொம்ப வருத்தப்படுறேன்ட்டு நாடாளுமன்றத்துக்கு வெளியில் நின்று 30 செகண்ட் பேசிட்டு போனார் மோடி. உள்ளே வந்து இந்த மணிப்பூர் பிரச்சனை பேசணுங்கிறதுக்காகவே அவர் மீது ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. பேசவே மாட்டேங்கிறாரு, பதில் சொல்ல மாட்டேங்கிறாருன்றதுக்காக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அதன் மீது விவாதம் நடத்தி அதுக்காச்சும் பதில் சொல்லணுன்ட்டு அதில் 1.5 மணி நேரம் பேசினவர் மணிப்பூர் பற்றி பேசுனது எவ்வளோ? 1.5 நிமிஷம். இதெல்லாம் நாகரிகமா? மணிப்பூர் நடந்தது நாகரிகமா? நாகரிகத்தை பற்றி யார்? நிர்மலா சீதாராமன் பேசுறதா? பிஜேபிக்காரங்களே பேசக்கூடாது. அது மக்களையே சந்திக்காமல் புறவாசல் வழியாக வந்து 3 முறை அமைச்சராக இருக்கிற நிர்மலா அவங்க சொன்னாங்க, எனக்கு பணம் இல்லை, ஏன் நீங்கள் தேர்தல் நிற்கிறதுக்கு அப்படிங்கிறது. பணம் இல்லை அப்படின்றாங்க. பணம் இல்லையா? பொய் தானே? இந்த மாதிரி ஒரு நிதியமைச்சராக இருந்துக்கிட்டு பொய் சொல்கிறாங்களா? அது நாகரிகமா? மோடி வந்து இங்கே வந்தால் நான் தமிழை மதிக்கிறேன், தமிழ்நா பிறக்கலேன்னு வருத்தப்படுறேன்னு சொல்லி பேச வேண்டியது. ஒரிசாவுக்கு போனால் அங்கே வந்து தமிழ்நாட்டில் இருக்க அந்த கருவூல சாவி, ஜெகநாதர் கோயிலோட கருவூல சாவி தமிழ்நாட்டில் இருக்குது, திருடர்கள் அங்கே இருக்காங்கன்னு சொல்லி தமிழ் திருடன்னு சொல்லி சொல்ல வேண்டியது. ஊபிக்கு போனால் வந்து உங்களெல்லாம் வந்து இழிவானவர்களாக பேசுகிறாங்க தமிழ்நாட்டு மக்கள், அப்படி அங்கே போய் கலவரத்தை உண்டு பண்ணுறது, தமிழ்நாட்டு மக்கள் ஒரு வெறுப்பை வைக்கிறது. இதெல்லாம் ஒரு பிரதமர்களுடைய நாகரிகமா? இது நாகரிகத்தை பற்றி யாருக்கு யார் சொல்லிக் கொடுக்கறது? கற்றுக் கொடுத்த பிறந்த இனம் தமிழினம், அதற்கு கற்றுக் கொடுக்க நினைப்பது அறிவீனம் அப்படின்னு வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல ஒரு வசனம் வரும். அதை தான் ஓடிட்டு வைரலா இப்ப. இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் இராக்குமார் இணைந்திருந்தார். நிறைய பேசியிருக்கோம். மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம். நன்றி.